Hello students, today we will see about the structure of human heart. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ஹியூமன் ஹார்ட்னால் என்ன, அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, ஸோ அதில் என்னென்ன பார்ட்ஸ், ஸோ எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் ஹார்ட் இஸ் அ மஸ்குலர் பம்பிங் ஆர்கன்ஸ் ஆஸ் யூ நோ. ஸோ ஹார்ட்டில் வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம், அதாவது போன்ஸ்னு எதுவுமே கிடையாது. இட் இஸ் அ மஸ்குலர் பம்பிங் ஆர்கன். இங்கே எந்த ரியாக்ஷனுமே இங்கே நடக்காது. ஸோ பிளட்டு உள்ளே வரும், அதை வந்து ஹார்ட் பம்ப் பண்ணி வேரியஸ் பார்ட்ஸுக்கு அனுப்புது. இது மட்டும்தான் இங்கே நடக்கும். ஸோ பிளட் வெசல்ஸ்குள்ளே பம்ப் பண்ணி அனுப்புது. ஸோ சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லொக்கேஷன் வந்து ஸோ இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் பிட்வீன் தி லங்ஸ். ரெண்டு லங்ஸுக்கு நடுவில் ஹார்ட் இருக்கும். ஸோ ஸ்லைட்லி டில்டட் டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் சைடு கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டயாஃப்ரம்க்கு மேலே இருக்கும். ஸோ டயாஃப்ரம் அப்படிங்கிறது இந்த ஸ்மால் ஷீட் ஆஃப், ஸோ இந்த சின்ன ஷீட் ஆஃப் மசில் இருக்குது. ஸோ இந்த தான் வந்து டயாஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் டயாஃப்ரம் வந்து இட் டிவைட்ஸ் தி thoracic cavity அண்ட் தி abdominal cavity. ஸோ நம்ம இந்த thoracic சேம்பரையும் கீழே இருக்கிற இந்த ஸ்டொமக் பார்ட், அதாவது அப்டோமினல் சேம்பரையும் வந்து பிரிக்கிறது தான் டயாஃப்ரமோட மெயின் ஒர்க். ஸோ இது வந்து thoracic cavityயில் தான் ஹார்ட் இருக்குது. ஸோ ஹார்ட்டில் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்பெஷல் மசில்ஸ் கால்ட் அஸ் கார்டியாக் மசில். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கார்டியாக் மசில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதே வந்து தன்னை போல் இனிஷியேட் பண்ணி துடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இட் கேனாட் பி கண்ட்ரோல் பை அஸ். ஓகே, ஸோ இந்த ஹார்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால், இது வந்து ப்ரொடெக்டட் பை ஏ டபுள் வால்டு மெம்பரேன், பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் வால்டு மெம்பரேன் இருக்குது. அதாவது 2 லேயர் இருக்கும். இந்த 2 லேயருக்கு நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது, பெரிகார்டியல் கேவிட்டி இருக்கும். இந்த பெரிகார்டியல் கேவிட்டியில் பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்குது. அதாவது ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு 2 லேயர் இருக்கிற பெரிகார்டியம் அப்படின்னு ஒரு மெம்பரேன். இந்த பெரிகார்டியமில் இருக்கிற 2 மெம்பரேனுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ இது எதுக்காக இந்த பெரிகார்டியல் மெம்பரேன் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து இட் ரெடியூசஸ் ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் கண்டினியூஸாக பம்ப் ஆகிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜுரி, ஸோ வெளியே இருந்து ஏதாவது நம்ம ஹார்ட் அடிபட்டால் எப்படி ஒரு வாட்டர் பெட் எப்படி ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் ஆகுதோ, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ்லேருந்து ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ பெரிகார்டியல் மெம்பரேன் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்து லங்ஸில் வந்து ப்ளூரா, இந்த மாதிரி வேரியஸ் ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் வந்து எல்லா ஆர்கன்ஸுக்குமே இருக்கும். ஸோ ஹார்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ 4 சேம்பர்டு ஆர்கன். 4 சேம்பர்ஸ் இருக்கும். ஸோ அப்பர் சேம்பர்ஸ் வந்து ஆரிக்குலர் ஏட்ரியா அப்படின்னு சொல்லுவோம். லோவர் சேம்பர்ஸ் வந்து வென்ட்ரிக்கிள்னு சொல்லுவோம். அப்பர் சேம்பர்ஸ் எப்போவுமே கொஞ்சம் வந்து தின் வால்டாக இருக்கும். அதாவது அதோட வால்ஸ், அதாவது செவுரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேறஸ் லோவர் சேம்பர் வென்ட்ரிக்கிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த அப்பர் சேம்பர்ஸ் வந்து தே ஆர் ரிசீவிங் சேம்பர்ஸ். இது வந்து பிளட்டை ரிசீவ் பண்ணுறது மட்டும்தான் அப்பர் சேம்பரோட ஒர்க். லோயர் சேம்பர் தான் வந்து அந்த ப்ரெஷர் கொடுத்து பம்ப் பண்ணுறது. ஸோ இந்த பம்ப் பண்ணும்போது ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை வந்து தாங்கிக்கிறக்காக லோவர் சேம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து திக் வால்டாக இருக்கும். ஸோ இந்த சேம்பர்ஸை பிரிக்கிறதுக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. இந்த பார்ட்டிஷன் செப்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆரிக்கிள்ஸுக்கு நடுவில் இருக்கிறது வந்து இன்டர் ஏட்ரியல் செப்டம் அப்படின்னு சொல்லுவோம். வென்ட்ரிக்கிளுக்கு நடுவில் இருக்கிறது இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இன்ட்ரா அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இன்டர் அப்படின்னா 2 இதுக்கு நடுவில்னு அர்த்தம். இன்ட்ரா அப்படின்னா ஒரே இதுக்கு உள்ள அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 2 ஆரிக்கிளுக்கு நடுவில் இருக்கிறனால இன்ட்ராரிக்குலர் செப்டம் அப்படின்னு சொல்லுவோம். 2 வென்ட்ரிக்கிளுக்கு நடுவில் இருக்கிறனால இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம்னு சொல்கிறோம். இந்த செப்டம் இருக்கிறனால தான் நம்ம உடம்புல வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகாமல் தனித்தனியாகவே சர்க்குலேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஆரிக்கிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்டர் ஏட்ரியல் செப்டம்னால இது டிவைட் ஆகிருக்குது. ஸோ லெஃப்ட் ஏட்ரியம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த ரைட் ஏட்ரியம் வந்து ஸோ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் ப்ளூ கலர் புக்கில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளூ வந்து இட் இண்டிகேட்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் அண்ட் ரெட் இண்டிகேட்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். அதாவது ஆக்சிஜன் நிறைய இருக்கிற இதை எடுத்துகிட்டு போகிறது வந்து ரெட் இதுன்னு காட்டுவாங்க. ஸோ பிளட்டில் ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா அது வந்து லங்ஸ்லேருந்து வந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இல்லாமல் உடம்புல வேரியஸ் பார்ட்ஸில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ஸோ அது வந்து ப்ளூ கலரில் காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ ரைட் ஏட்ரியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், ஒன்று சுப்பீரியர் வெனாக்காவா, இன்னொன்று இன்ஃபீரியர் வெனாக்காவா
அண்ட் தேர்ட் ஒன் வந்து கொரோனரி சைனசஸ். இது 3 வழியாக தான் வந்து நம்ம உடம்புல வேரியஸ் பார்ட்ஸ்லேருந்து பிளட் எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் வெனா காவா பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ ஆர்ட்ரிஸ் எல்லாம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு சின்ன சின்ன கேப்லரிஸாக மாறி, ஸோ அந்த கேப்லரிஸ் திரும்ப யுனைட் ஆகி டிஆக்சினேட்டட் பிளட் எடுத்துகிட்டு வெயின்ஸாக வந்து சேரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த கேப்லரிஸ் யுனைட் ஆகி கிடச்சது தான் வந்து நம்ம சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வெனா காவா. ஸோ இந்த கொரோனரி சைனசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹார்ட்டுக்கு வந்து தனியாக பிளட் சப்ளை இருக்குது. ஸோ அது வந்து கொரோனரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற பிளட் வெசல்ஸில் வந்து கொரோனரி சைனசஸ் அப்படிங்கிறது கொரோனரி வெயின், அதாவது ஹார்ட் மசில்ஸில் இருக்கிற டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு வர்றது தான் இதோட மெயின் ஒர்க். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரைட் சைடு இருக்கிற டீஆக்சிஜனேட்டட் பிளட் பற்றி பார்த்தோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து லெஃப்ட் சைடு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ லெஃப்ட் ஏட்ரியம்க்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், இந்த பல்மனரி வெயின்ஸ் மூலமாக உள்ளே வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட் எப்படி ஆரிக்கிள்ஸ்க்கு வருதுங்கிறது. ஸோ இந்த ஆரிக்கிள்லேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு பிளட் வந்து பம்ப் ஆகுது. ஸோ பம்ப் ஆனதுக்கப்புறம் ஸோ வென்ட்ரிக்கிள் பார்ட் பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து லோவர் சேம்பர், கொஞ்சம் திக் வால்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரைட் வென்ட்ரிக்கிள், அதாவது ரைட் வென்ட்ரிக்கிள் அப்படிங்கிறது டிஆக்சிஜனேட்டட் சைட். இங்கேருந்து வந்து ஒரு பல்மனரி ட்ரங்க் ரைஸ் ஆகும். இந்த பல்மனரி ட்ரங்க் ரெண்டாக பிரியுது, அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரின்னு பிரிஞ்சு. ஸோ இது பிளட்டை எடுத்துகிட்டு வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படிங்கிறனால ஆக்சிஜன் ஃபில் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து லங்ஸுக்கு போகும். அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து ஸோ அவோட்டா அப்படிங்கிற ஒரு ஆரிக்கிள் இது ரைஸ் ஆகும். ஸோ இந்த அவோட்டா வழியாக வந்து ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அவோட்டா வழியாக வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும், ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து லங்ஸுக்கும் இந்த பிளட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகப்படுது. ஸோ அதே மாதிரி கொரோனரி ஆர்ட்ரிஸ். ஸோ இந்த அவோட்டாவுக்கிட்ட அந்த பிரான்ச்சிலேருந்து ஒரு சின்ன ஆர்ட்ரி டெவலப் ஆகும், அதுதான் கொரோனரி ஆர்ட்ரி. ஸோ இந்த கொரோனரி ஆர்ட்ரி வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவோட்டாவோட பேஸ் கிட்ட இருந்து ரைஸ் ஆகிறது. ஸோ இந்த கொரோனரி ஆர்ட்ரி வந்து ஹார்ட்டுக்கு பிளட்டை சப்ளை பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆரிக்கிள் அண்ட் வென்ட்ரிக்கிள் பற்றி நம்ம இப்போ பார்த்தது. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரிக்கிளில் பிளட்டு ஃபில் ஆகுது, அதுக்கப்புறம் ஆரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகும், பிளட்டெல்லாம் வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. ஸோ வென்ட்ரிக்கிளில் வந்து பிளட் வந்து ஸோ பல்மனரி ட்ரங்க் அதுக்கும் அவோட்டாக்கும் போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வால்வு பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வால்வு எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒன்று, இந்த வால்வ் வந்து இந்த இடத்துல இருக்கும், அதாவது இது வந்து ஒரு ட்ரைகஸ்பிட் வால்வ். இந்த ரைட் ஏட்ரியம் ரைட் ஆரிக்கிளுக்கும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவில் இருக்கிறது ஒரு ட்ரைகஸ்பிட் வால்வ். அதேமாதிரி லெஃப்ட் ஆரிக்கிளுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவில் இருக்கிறது பைகஸ்பிட் வால்வ். அதேமாதிரி அந்த பல்மனரி ஆர்ட்ரியோட பேஸில் இங்கே இருக்கிறது வந்து இது ஒரு செமிலுனார் வால்வ் இருக்கும். அதேமாதிரி அவோட்டாவோட பேஸ்லேயும் அவோட்டிக் வால்வ் செமிலுனார் வால்வ் இருக்கும். சரியா? இந்த 4 வால்வை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வால்வோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ பிளட்டை வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் ஃப்ளோ ஆக விடும், பேக்வர்ட் டைரெக்ஷனில் போக விடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் ஏட்ரியமும் லெஃப்ட் ஏட்ரியமும் கான்ட்ராக்ட் ஆகும்போது பிளட்டு வந்து வென்ட்ரிக்கிளுக்கு வருது, ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு. ஸோ இந்த வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகும்போது பிளட் எங்கே போகணும்? நேராக பல்மனரி ஆர்ட்ரிக்கும் அவோட்டாக்கும் தான் போகணுமே தவிர திரும்ப ஆரிக்கிளுக்கு போகக்கூடாது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறக்காக இந்த வெசல் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 2 வால்வ் ஓப்பன் ஆகிருக்கும்போது இது க்ளோஸ் ஆகிருக்கும், இந்த 2 வால்வ் க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த 2 வால்வ் ஓப்பன் ஆகும்போது பைகஸ்பிட் ட்ரைகஸ்பிட் வால்வ் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட மெக்கானிசம். பேக் ஃப்ளோ அவாய்ட் பண்ணுறது தான் வால்வ்ஸோட மெயின் ஒர்க். ஸோ வால்வில் வந்து வால்வ் அப்படிங்கிறது ஒரு மஸ்குலர் ஃப்ளாப்பு. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இருக்குது. ரைட் ஆரிக்கிளுக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவில் இருக்கிறது ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். ஸோ லெஃப்ட் ஆரிக்கிளுக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவில் இருக்குது லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். அதை வந்து இன்னொன்று வந்து செமிலூனார் வால்வ், அதாவது பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் அவோட்டாவோட பேஸில் இருக்குது. ஸோ ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ் வந்து ஏற்கனவே நம்ம லொக்கேஷன் பார்த்துட்டோம், இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வை வந்து ட்ரைகஸ்பிட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா 3 தின் ட்ரையாங்குலர் லீஃப் மாதிரி ஒரு ஃப்ளாப்ஸ் இருக்கும் ட்ரைகஸ்பிட் வால்வில். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ஃப்ளாப்ஸ் இருக்குது ட்ரைகஸ்பிட் வால்வில், அதனால் இது வந்து ட்ரைகஸ்பிட்னு சொல்கிறோம். ஸோ லெஃப்ட் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வை வந்து பைகஸ்பிட் ஆர் மிட்ரல் வால்வ்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே வந்து 2 ஃப்ளாப் இருக்குது. ஸோ செமிலுனார் வால்வ்ஸ் வந்து பல்மனரி ஆர்ட்ரியோட பேஸில் இருந்ததுன்னா பல்மனரி வால்வ்னும்,
அவோட்டாவோட பேஸில் இருந்ததுன்னா அவோட்டிக் வால்வ்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து செமி லூனார் ஷேப்பில் இருக்கிறனால செமி லூனார் வால்வ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரைகஸ்பிட் வால்வு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 1, 2 and 3 ஃப்ளாப்ஸ் இருக்கிற ஒரு ட்ரைகஸ்பிட் வால்வு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி இது பொசிஷனில் இருக்குது இந்த வால்வ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஃப்ளாப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த 3 ஃப்ளாப்ஸையும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து கார்டே டெண்டினே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைபர் ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இது வந்து எங்கே அட்டாச் ஆகிருக்குன்னா பேப்லரி மசில்ஸ். ஸோ இது வந்து வென்ட்ரிக்கிள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ வென்ட்ரிக்கிளோட வால்ஸிலிருந்து ஒரு பேப்புலரி மசில் வந்து எலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இந்த பேப்புலரி மசில்ஸ்லேருந்து கார்டே டெண்டினே அப்படின்னு சொல்லிட்டு இந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அரைஸ் ஆகும். இந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் போய் இந்த வால்வோட ஃப்ளாப்ஸில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து வென்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும்போது இந்த இது வந்து மூவ் ஆகும், இந்த ஃப்ளாப்ஸ் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதோட மெயின் ஒர்க், வால்வோட மெயின் ஒர்க் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஆக்சுவலாக வி saw that. ஸோ இந்த ஃப்ளாப்ஸோட மெயின் ஒர்க் வந்து ஸோ டு ப்ரிவெண்ட் தி பேக் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து வென்ட்ரிக்கிளோட வால்வ். இங்கேருந்து வந்து சின்ன பேப்புலரி மசில்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அதிலேருந்து கார்டே டெண்டினே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து இது போய் அந்த ஃப்ளாப்ஸில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து வென்ட்ரிக்கிள்ஸ் கான்ட்ராக்டாக இது நடக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அவோட்டா அண்ட் பல்மனரி ஆர்ட்ரி. ஸோ இது வந்து பல்மனரி வால்வு. ஸோ ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆகும்போது இது ஓப்பன் ஆகும். ஸோ அது ரெண்டும் ஓப்பன் ஆகும்போது இது க்ளோஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து வால்வை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டது. ஸோ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட், அதோட 4 சேம்பர்ஸ் பற்றி பார்த்தீங்க. ஸோ அதே சமயம் அந்த சேம்பர்ஸ் வந்து எப்படி பிளட்டை ரிசீவ் பண்ணி பம்ப் பண்ணுது, எங்கேருந்தெல்லாம் பிளட் வருது, எங்கே பிளட் எடுத்துகிட்டு போகுது, ஸோ இதை வந்து பேக் ஃப்ளோ ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற வால்வ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ hope you must have understood this. Thank you. Have a nice day.